This video sponsored by SBO Digital Marketing. Earn daily income with instant payout. Start from day 1. More details, send your name and qualifications on WhatsApp to 999-410-4160 and get full details instantly. பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நண்பர்களே, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பயணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அது ஒரு இலக்கா இருக்கலாம், ஒரு கனவா இருக்கலாம், அல்லது இந்த வாழ்க்கையெல்லாம் அடைய விரும்பும் ஒரு அங்கீகாரமாக இருக்கலாம். ஆனா இந்த வெற்றி பயணத்துல நம்ம சுத்தி ஒரு மறைமுகமான போர் நடந்துகிட்டே இருக்கு. அந்த போருக்கான மிக முக்கியமான மந்திரத்தை தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. விழித்திரு, எதிரிக்கு எப்போதும் பசிக்கும் என்று நமக்கு தெரியாது. இங்கு எதிரிங்கிறது உங்களை நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரு ஆளை மட்டும் குறிக்கல. எதிரிங்கிறது நாம அடைய வேண்டிய இலக்குக்கும் நமக்கும் இடையே இருக்கிற எல்லா தடைகளையும் குறிக்கும். உங்க மனசுல இருக்கிற சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரி. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம், நம்ம தள்ளி போடும் ஒவ்வொரு நொடியும் அது நமக்குள்ள பசிச்சுக்கிட்டு இருக்கிற எதிரியோட சத்தம்தான். நீங்க ஜெயிக்க முயற்சிக்கும் போது உன்னால முடியாதுன்னு சொல்ற எதிர்மறை எண்ணங்கள், உங்களை கீழே இழுக்கிற சவால்கள், உங்களை குழப்ப நினைக்கிற சூழ்நிலைகள், இவையெல்லாம் வெளியில இருக்கிற எதிரிகள். இந்த எதிரிகள் நீங்க பலவீனமா இருக்கிற நேரத்துக்காக, நீங்க கவனக்குறைவா இருக்கிற ஒரு நொடிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எப்போது பசிக்கும், அதாவது எப்போ உங்களை தாக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் நம்ம எப்போதும் விழிப்பா இருக்கணும், தயாரா இருக்கணும். விழிப்பு என்பது கண்ணை திறந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, அது தொடர்ச்சியான உழைப்பு. உங்க இலக்கை நோக்கி தினமும் சின்ன சின்ன அடியாச்சும் எடுத்து வைக்கிறது. உங்க துறையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறது. தோல்வி வந்தாலும் நான் மீண்டும் வருவேங்கிற மன உறுதியோடு இருப்பது. நீங்க எப்பெல்லாம் உங்களோட வேலையில் உறுதியா கவனமா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அந்த எதிரிக்கு உங்களை தாக்க தைரியம் வராது. உங்களுடைய வளர்ச்சி தான் எதிரிக்கு நீங்க கொடுக்கும் மிகப்பெரிய பயம். நீங்க உழைச்சிக்கிட்டே இருந்தா எதிரிக்கு பசிக்கிற நேரமே வராது. ஏன்னா நீங்க எப்பவுமே அவங்கள விட ஒரு படி மேலே இருப்பீங்க. வெற்றியின் பாதையில் ஓய்வு எடுக்கலாம், ஆனால் ஒருபோதும் தூங்கிடக்கூடாது. இந்த நொடியில் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உங்க கனவுக்காக, உங்க தன்னம்பிக்கைக்காக, உங்க எதிர்காலத்துக்காக விழித்திருங்கள், தயாராக இருங்கள். உங்க விழிப்பு தான் உங்க வெற்றி. இன்று முதல் எழுந்து நில்லுங்கள், விழிப்புடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கே.